Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இன்றைக்கி எந்த காலேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1984 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கல்லூரி. ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டாப் காலேஜஸில் இதுவும் ஒரு முக்கியமான கல்லூரி, நோட்டபுளான ஒரு கல்லூரி. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம அதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் ரெக்ரூட்டர்ஸில் என்ன இருக்காங்க, என்ன சேலரி ரேஞ்சில் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் சின்ன வேடம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. ஓகே சார், இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇ கோர்சஸில், யூஜி கோர்சஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இஐஇ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான கோர்ஸ்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி கோர்சஸ் இருக்கிறதுங்கிறதே பெருசாக தெரியறதில்ல. ஒரு நல்ல வேலிடான கோர்ஸ்னு சொல்லாங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு என்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. ஐடி கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது மாதிரியான கோர்சஸும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது மாதிரியான கோர்சஸும் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேக்கில் ஒரு நல்ல கிரேடு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க. அதே மாதிரி A++ கிரேடு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக NBA அப்ரூவும் வாங்கியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப் இருந்தால் சார் நான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓசி கம்யூனிட்டியில் இருக்கீங்க, பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் குறைஞ்சது ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 190 எபோவ் கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா, 190+ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 195 கட் ஆஃப் மேலே இருக்கணும். அப்படிங்கிறப்ப தான் ஓசி, பிசி, எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது நீங்கள் 190 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கீங்கன்னா இந்த காலேஜில் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SC/SC ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 185 கட் ஆஃப், 170, 175 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலேஜில் இருக்குது. 175+ கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா SC/SC ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதே வந்து மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இது மாதிரியான கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் குறைஞ்சது ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருக்குன்னா இந்த கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. SC கேட்டகரியில் வரீங்க, ஷெட்யூல் கேஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 170, 160 இந்த ரேஞ்சில் இருந்தாலும் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல காலேஜில், இது மாதிரி ஒரு நல்ல காலேஜஸில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை வந்து கேட்டகரி வைஸில் பிரிச்சுருக்காங்க. அதில் பொறுத்த வரைக்கும் கோர் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 238 கம்பெனிஸும், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனிஸாக 234 கம்பெனிஸும், மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 கம்பெனிஸும், அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா 60+ கம்பெனிஸும் வந்து டைஅப்பில் வச்சுருக்காங்க. ஓகேங்க, அடுத்தது கம்பெனிஸ் ரெக்ரூட்டர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் லெவலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 94% வந்து 2023 பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் குறைஞ்சது ஒரு 950 ஸ்டூடெண்ட்ஸாவது வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 94-95% வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2023. அதே மாதிரி ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90+% தான் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. கோர் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக கம்பெனிஸாக இருக்கட்டும், ஐடி செக்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு இயரும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. தாராளமாக 90+% உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த காலேஜில் கொடுக்குறாங்க. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனிஸாக எது இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைஜூஸாக இருக்கட்டும், போஸ், ஜாகி, அமேசான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HCLாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், இது மாதிரியான கம்பெனிஸும் வந்து ரெக்ரூட்டர்ஸாக
டாப் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல சேலரி பேக்கேஜ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. சேலரி ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 lakh வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர் ஆனம் வரைக்கும் போயிருக்காங்க. நல்ல சேலரி பேக்கேஜும் இந்த காலேஜில் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் மூலிமா இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல கட் ஆஃப் வருது அப்படிங்கிறப்போ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2024 கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலாக ரிசல்ட் வரப்போகுது. ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல மைண்ட் செட்டாக வச்சுக்கோங்க. எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்தராக கவுன்சிலிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன கட் ஆஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.